பக்ரீத்துக்கு நீ இன்னும் ஆடு வாங்காம இருக்கீங்களா? ஆடு வாங்கணும்னா மதுரை திருக்கோசிலைக்கு நீ நைட் வந்துருங்க. நீ நைட்டு ஃபுல்லா ஆட்டு சந்தை இருக்கும். இப்போ நம்ம இருக்கோம் எங்க இருக்கோம்னா தெற்குவாசல்ல பக்ரீத்துக்கான ஆட்டு சந்தையில தான் இருக்கும். பக்ரீத் ஸ்பெஷல் ஆட்டு சந்தை. இப்போ எவ்வளவு ஆடு, என்ன விலைவாசி போகுது எல்லாமே இப்ப பார்க்க போறோம். எங்க இருந்து மதுரை ஆப்பாளையத்துல இருந்து வரும். இந்த கடை எத்தனை பல்லு? கிடப்பல்லு போட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. எந்த வகை என்ன? இது கர்நாடகா சேர்ந்தது. குறும்பன்னு வாங்க அந்த கடாவை. குட்டில இருந்து நீங்க குட்டியில இருந்து 2 பல்ல இருந்து நம்மகிட்ட இருக்கு. இப்ப இது என்ன ரேட் சொல்றீங்க? இது ரேட்டு 35 ரூபா சொல்றோம். 33 ரூபா ஃபைனலா கொடுத்தா தரலாம்ல. உங்களுக்கு என்ன விலைக்கு வேணும்? நீங்க சொல்ல பார்த்து அனுசரிச்சு சொல்ல. என்னண்ணே 21 ரூபா தரலாமே. இப்ப 18 ரூபா கொடுத்துறானே. இல்லண்ணே அவளுக்கு ஆகாது. 18 ரூபாய் அது கொட்டை ஒரு கொட்டையை சப்பிட்டு 21 ரூபாய் எல்லாம் கடை இல்ல போய் 18 ரூபா என்ன வேலை? 24 நிக்காது கீழே வா. 24 நின்றுட்டு எப்படி என்ன கேக்குறேன் கேளு. ஒரு நாள் டைம் இருக்கு எனக்கு. அது டைம் எனக்கு கொள்ள நாள் இருக்கு. 17 ரூபா கொடுத்துருவா. அப்படி கேளு. அதான் எனக்கு ஒப்புது. 17 ரூபா கொடுத்துருவோம். 17 ரூபா சரி ஒரு 1000 சேர்த்து கொடுத்துரு. முடிஞ்சிருச்சு. எப்படி அதான் சொல்லி 17 ரூபா. நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டம் பார்க்க போறோம். இந்த குறும்ப ஃபேன்சியா இருக்கு. வேலை கேட்போம். அண்ணன் எப்படி இருக்கீங்க? அப்போ என்ன சொல்றாரு? என்ன வேணே? 40 ரூபா ஜோடி. 40 ரூபா ஜோடி. 40 ரூபா சொல்லியிருக்காப்புல. இப்படி கொடுக்குறதா எவ்வளவு கொடுப்பீங்க? ஜோடியா எடுத்தா 40 ரூபா கொடுப்பேன். அவ்வளவுதான். அது குறைக்க மாட்டேன். ஒரே ரேட். ஒரே எத்தனை கடை? 25 கடை கொண்டு வந்துருக்கீங்க. என்ன வேலை? ஸ்டார்டிங் வந்து 30ல இருந்து 28. எத்தனை கடை எடுத்துருக்கீங்க? இப்ப 3 கடை. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நல்லா பரவாயில்லையா?